தனக்கு தீங்கு செய்தவர்க்கு நன்மை செய்து அவர்களை வெட்கப்படச் செய் என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு. ஆனால் இன்றைய இளைஞர் சமுதாயமோ இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதை பற்றியதே எனது படைப்பு. இன்ஸ்பெக்டர், 4 பேர் இறந்தாங்கல்ல, அந்த வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்பாட்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், எங்க இருக்கீங்க? ஸ்பாட்ல சார் வெயிட் பண்றேன். ஓகே, நான் வரேன். சார், ஸ்பாட்டுங்க இங்கே தான் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் இறந்தவங்க டீட்டெயில் கேட்டேனே, எடுத்து வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஓகே. அவங்க ஃபோட்டோஸ் இருக்கு சார். ஓகே, காமிங்க. சார், இவர் பேர் அகில் சார். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துருந்தாரு. அப்பா ஹுண்டாய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார். இவருக்கு ஒரே தம்பி, இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். இவர் பேர் ஜோஸ்வா சார். இவரும் இன்ஃபோசிஸில் தான் ஒர்க் பண்ணாரு அகில் கூட. சொந்த ஊர் ராஜபாளையம். அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். வீட்டுக்கு ஒரே பையன் சார். அடுத்தது இவர் ஹிமேஷ். இவரும் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி. சென்னையில் தான் வளர்ந்தாரு. அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் சார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவருக்கு ஒரே அண்ணன், அவர் யூஎஸில் இருக்காரு. ஃபைனலா இவர் பேர் பாண்டி சார். நாச்சியார்பட்டின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தவர். தமிழ் மீடியம் படித்து 12th டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கினாராம். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார் பாவம். அம்மா கூலி வேலை செஞ்சு தான் பாண்டியை படிக்க வச்சிருக்காங்க. இந்த 4 பேருமே டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் மதர் டங். எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? சார், இவங்க 4 பேருமே டிஐடின்னு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவங்க. ஹாஸ்டல் ரூல்ஸ் பிடிக்கலன்னு தனியாக வீடு எடுத்து தங்கி இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சார். சேம் டிபார்ட்மெண்ட், சேம் கிளாஸ் போல. ஹாஸ்டலில் இருக்கும்போதே 4 பேருமே ஒரே ரூமா சார். ஹலோ. ஓ, ரிசல்ட்ஸா? இதோ பார்த்துறேன். என்னடா பதட்டமா இருக்க? ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட்டா? அதுக்குள்ளேயா போட்டானுங்க? மோடம் எங்கடா? உன்கிட்ட தான் கொடுத்தேன். எடு. டேய், ஃபர்ஸ்ட் எனக்கு பாருடா. டேய், இவனுக்கு பார்க்கலாம்டா. பாரு 9600 என்னடா ரிசல்ட் வந்துருச்சா? டேய் எனக்கு பாருடா. டேய் இருடா, அவசரப்படாதடா. இருடா. மச்சான் 83%டா. போடு. அப்பா. கிரேட். டேய் மச்சான் எனக்கு பாருடா. டேய் இருடா, நான் பாத்துறேன். ப்ளீஸ் பாப்போம்டா. இருடா. அப்பாடா. எவ்வளவுடா மச்சான்? 87%. போடுடா டேய் மாஸ். டேய் எனக்கு பாருடா. டேய் இரு, சும்மா பாத்துட்டு பாத்துட்டு விட்டுட்டு. டேய் பார்க்கலாமா மச்சி? 960081053030. டேய் எனக்கு பாருடா. எவ்வளவுடா மச்சி? 93%ரா. போடுடா மச்சான் மாஸ். டிபார்ட்மெண்ட் செகண்ட் டேய் இப்போ வச்சு எனக்கு பாருடா. டேய் செகண்ட் எனக்கு பாருடா. டேய் ப்ளீஸ் டா. டேய் இருடா. டேய் ப்ளீஸ் டா. செகண்ட் போட்டுருக்கு. அவனுக்கு முதல்ல பாருடா. சொல்ல சரி, பாருடா. சொல்லி நம்பர் நம்பர் சொல்லு. சொல்லு. ஏய் அர்ரா. 9600050809. டேய் மச்சான் என்னடா? ஃபர்ஸ்ட்ரா 94ரா. ஃபர்ஸ்ட் மார்க்டா. அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. ஹலோ. அம்மா பரிச்சை ரிசல்ட் வந்திருக்குமா? அப்படியாப்பா? ஆமாம்மா. அம்மா மொதல் மார்க்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. எவ்வளவு மார்க்பா? 94%மா. 94ஆ? ஆமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பா. பாண்டிக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா.
நல்லா இருங்கப்பா. சரிம்மா, அப்புறம் பேசுறேம்மா. சரிப்பா. அப்புறம் பாண்டி ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுத்திருக்க. இன்னைக்கு நைட்டு நீ தானே ட்ரீட்டு? பீரா ஹார்ட்டா? ட்ரீட் எப்படிடா? ட்ரீட்லாம் வச்சு கிழிச்சான். குடிக்கிற கஞ்சிக்கு வழியே இல்ல. பிச்சைக்கார பைய. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. நீ ட்ரீட் வைக்க போறியாக்கும்? டேய் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவன் கிடக்குறான் லூசு பையன். நம்ம போவோம், என்ஜாய் பண்ணுவோம். Okay, let's go. அவ்வளவுதான். வந்துட்டீங்களாடா? என்னடா ஆட்டா? இல்லடா பீர் தான்டா. இந்தா உனக்காக ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், குடி. ஏய் என்னடா அது கசக்குது? பாருடா. பின்ன பியூர் ஆப்பிள் ஜூஸ்டா அது. டேய் கசக்க தான் செய்யும். ஆப்பிளே பார்க்காதவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா இப்படிதான். இதுக்கு தான் எனக்கு வாங்கி கொடுக்காதன்னு சொன்னேன். விடுமச்சி நீ ஒரே நீ கல் சும்மா விளையாடுறா. கண்ணை மூட்டு அட்றா. அப்படிதான். நல்லா தான்டா இருக்கு. ஏய் குடி குடி குடி. ம். ஏய் லைட்டா தல. அப்படிதான் இருக்கும், குடி. அடிச்சு முடி முடி. டேய் சும்மா குடிடா. குடுறா டேய். குடிடா, ஒண்ணும் ஆகாது. எந்திரி வா. சீப் பிளான் சக்சஸ். இல்லடா. சூப்பர்ரா, வாடா. டேய் என்னடா? நேத்து என்னடா ஊத்தி கொடுத்தீங்க? தலையெல்லாம் சுத்துதுடா. எப்பா பீர் அடிச்சா தலை சுத்தாம என்ன பண்ணும்? பீரா? நீ அடிச்சது பீர்ரா. அது எதுக்குடா ஊத்தி கொடுத்தீங்க? நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? டேய் நேத்து எதுக்குடா பீர் ஊத்தி விட்டீங்க? டேய் நேத்து நீ அடிச்சது பீர் கூட தெரியாமாவாடா அப்படி அடிச்ச? டேய் பச்சை தண்ணியை தவிர ஏதாவது எந்த லிக்விட் ஃபுட்டும் குடிச்சது இல்லையா? டேய் குடிக்கிறதுக்கு கஞ்சியே இல்லடா. வேற எந்த லிக்விட் ஃபுட்டா உங்க அம்மா காமிக்கும்? அது என்னமோ சரிதான். டேய் போடா போடா. ஏன் கடவுளே என்னை ஏழையா படைச்ச. என்னடா லுக்கு? கிளம்பு கிளம்பு. மச்சான் பர்ஸ் எடுத்துட்டியாடா? காசுலாம் இருக்குல்ல? டேய் நீ ரெடியா? கிளம்பலாமா? எங்கடா போறீங்க? இன்னைக்கு சாட்டர்டேடா. வேற எங்க போவோம்? பார்க்கு தான். டேய் நானும் வரேன்டா. தம்பி நாங்க பாருக்கு போறோம்டா, பார்க்குக்கு போல. என்ன? டேய் நானும் வரேன்டா. சரி சரி விடுறா, கூட்டு போ. சரி கூட்டிட்டு வா. டேய் அன்னைக்கு வாங்கி தந்தத இன்னைக்கு வாங்கி கொடுங்கடா. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு, நட நட. டேய் மச்சான் இந்த இந்த யூனிட் மட்டும் சொல்லி கொடுறா. இல்லடா மச்சான் எனக்கே தெரியலடா. ரோனா நம்ம டாப்பர் இருக்கா பாரு ஜோசுவா, அவன்கிட்ட போய் கேளுடா. சரிடா. டேய் இந்த என்னடா? இந்த ஒரு யூனிட் மட்டும் சொல்லி கொடுறா. எதுவுமே புரியலடா. இதுவா? என்னது இது? எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். டேய் என்னடா? என்னடா எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஆமா, ஒரு தடவை மார்க் வாங்கிட்டான்னு எவ்வளவு ஓவரா சீனா போட்டான். இப்ப எப்படி பாஸ் பண்ண நானும் பாக்குறேன்டா. என்னமோ பண்ணி தொலை. மச்சான் என்னடா? ரிசல்ட் வந்துருச்சான்டா. ரிசல்ட்டா? ரிசல்ட்டா? டேய் 71 ஆல் பாஸ். நமக்கு பாஸ் ஆறதே போதும்டா. 79. போடு வெடியா. சூப்பர்ரா. சூப்பர்ரா. ஹஹா. டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ரா. மாஸ். கெத்துறா மச்சி. டாப்பர் சார் நம்பர் சொல்லுங்க. 9600500809. அரியறா. டோட்டல் வாஷ் அவுட். டேய் க்ளோஸ். என்ன டாப்பர் இப்படி ஆயிருச்சு? ஏய் நல்லா தான்டா பண்ணிருந்தேன். அரியர் போட்டுருக்காங்களா? அரியர்ஸ் மச்சி. நல்லா ஒரு வாட்டி போட்டு பாருங்கடா. ஏய் நல்லா தான்டா எழுதிருந்தேன். ஒழுங்கா போட்டு பாருடா. ஏய் பாருடா. டேய் டொய்யா. எத்தனை தடவை பார்த்தாலும் அரியர் தான்டா. நல்லா தான்டா பண்ணிருந்தேன்.
என்னங்க டாப்பர் இப்படி ஆயிடுச்சு? அடுத்தது என்ன? டவுனா? இந்தா அம்மாக்கு ஃபோன் பண்ணி அரியரா விழுந்துருச்சு, இதுக்கு எல்லாம் காரணம் என் ரூம்மேட்ஸ் தான் அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றா. இப்ப தேங்க்ஸ் சொல்லு. டேய் சொல்றா. நல்லா தான்டா பண்ணு, நீ சொன்ன மாதிரி தான்டா எழுதுன. நான் சொன்ன மாதிரி தான் எழுதுனியா? போன செமஸ்டர்ல மார்க் வாங்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்ட, அதுக்கு தான்டா பழி வாங்கணும்னு தப்பா சொல்லி கொடுத்து அரியர் விழ வச்சோம். ஹலோ. என்னப்பா தம்பி இந்த நேரத்துல போன்? ஆமா. என்னப்பா ஏன் அழுகுற? பரீட்சை ரிசல்ட் வந்துருச்சுமா. அப்படியா? எவ்வளவு மார்க்பா? எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டமா. என்னப்பா சொல்ற? என்ன ஆச்சு சொல்லுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏமாத்திட்டாங்கம்மா. அழாதப்பா, அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டமா. பரவாயில்லப்பா, நீ தூங்கு, காலையில பேசிக்கலாம். என்ன மன்னிச்சிருமா. என் ராஜா இல்ல, நிம்மதியா தூங்கு என்ன சரியா? மன்னிச்சிருமா. டேய் எந்திரிங்கடா, டேய் எந்திரிங்கடா. இது என்னடா? இது யாரா? அது இதேன்டா இவன் வச்சிருக்கான். சரி அதை விடு. இந்த ஃபிகருக்கு என் ரேட்டிங் 25 out of 100. உன் ரேட்டிங் என்ன? உன் கண்ணை கொண்டு அடுப்புல வைக்க இதுக்கு நான் 10 மார்க் கூட போட மாட்டேன்டா. டேய் சி, இதை நான் 1 night கூட யூஸ் பண்ண மாட்டேன். வச்சிருக்கான் பார் போட்டோவை. இதெல்லாம் எதுக்குடா எடுத்தீங்க? ஆமா, யார் இது? மாமா குருவமாடா. என்னது குருவம்மாவா? இதுக்கு பேரு கருவமான வச்சிருக்கலாம். ஆமா, நாங்கெல்லாம் ரேட்டிங் போட்டோம் இதை வச்சு. அவன் 25ங்கிறான் 100க்கு, இவன் 10ங்கிறான். நான் இது 1 நைட் கூட யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன முறைக்கிற? ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோங்க, சப்ப விகரு சப்போர்ட் பண்ணி சார்பால கூடுறாராம். இது என்னன்னு தெரியுதா? அரியர் வச்சிருக்கவங்களா என்னடா தெரிய போகுது? கரெக்டா, நீ சொல்ற கரெக்ட். ஏய், இதுக்கு பேரு தான்டா கால் லெட்டரு. நாங்க 3 பேரும் இன்ஃபோசிஸ்ல பிளேஸ் ஆயிருக்கோம் தெரியுமா? மாசம் 25,000 ரூபாய் சேலரி. 25,000 ரூபாய். ஹலோ. சொல்லுப்பா. அம்மா. என்னப்பா? அம்மா, என் ஃப்ரெண்டு அகில் ஜோஸ் ஹிமேஷ்க்குலாம் பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குமா? அப்படியா? ஆமாம்மா. உனக்குப்பா? எனக்கு இல்லைம்மா. ஏன்பா? ஏன் உனக்கு கிடைக்கல? நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன்ல, எனக்கு கிடைக்கலம்மா. அவங்க கிட்ட கொடுப்பா. அவங்க கிட்டயா? ஆமாப்பா, கொடு. கொடுக்குறேம்மா. அம்மா பேசணுமாண்டா? பேசுடா. சொல்லுங்கம்மா. எதுக்குடா பேசுறாங்க உங்க அம்மா? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா. ஓகே. பாண்டி இங்க வா. பேசுறீங்களாடா? பிடி. பேசிட்டோம். என்னமோ ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணிட்டு வேலை வாங்கி கொடுக்கணுமா? ஏண்டா சொந்தமா நீ எதுவுமே செய்ய மாட்டியா? நீ வந்து எக்ஸாம் எழுதுவியா, நாங்க வந்து உன்னை படிக்க வைக்கணுமா, எல்லாம் பண்ணணுமா, பாஸ் பண்ண விட்டு உனக்கு வேலையும் வாங்கி தரணுமா? அது மட்டுமா மச்சி? தம்பி என் பையன் நேர்ல இருந்தாலே தாங்க முடியாது, இதுல போன்ல வேலை எல்லாம் எனக்கு செத்துறணும் போல. டேய் பாண்டி, டேய் வா வாடா. இந்தா புடி. அட புடிடா.
நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த அரியரை கிளியர் பண்ண போறது இல்ல. ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது அப்படி. பாத்துக்கோ பாப்பமா. அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால கிளியோபேட்ரா, குருவம்மாவா? குருவம்மா. குருவம்மா நல்லா பாத்துக்கோடா அவள. அப்புறம் மச்சி எங்க அம்மா, ஐயோ உங்க அம்மா மச்சி, அவங்கள கேட்டதா சொல்லுன்னா. அரியர் இருக்காப்பா? சாரி, யூ ரிஜெக்டட். அரியர் முடிக்கிறதே ஒரு பெரிய வேலை தான்ப்பா. முதல்ல அதை பண்ணுப்பா. அரியர் முடிச்சுட்டு வாங்கப்பா, கண்டிப்பா வேலை தரேன். அண்ணே வாங்கண்ணே. வர்றதெல்லாம் இருக்கட்டும்ல. வாடகை இங்க தந்துடுறேண்ணே, 2 நாள் தந்துடுறேண்ணே. 3 மாசம் வாடகை பாக்கி. எப்பதான் தர போற நீயே? இப்படியே சொல்லிட்டு. ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்கேண்ணே, ஒரு 2 நாளில் வேலை கிடைச்சிடுண்ணே. 2 நாள் வாடகை வரல, இருக்கிற எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுறேன். பாத்துக்க தரேண்ணே, ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்கண்ணே, தந்துடுறேண்ணே. 2 நாள் தான் உனக்கு. ஆமா, என்னப்பா? ஒரு 10,000 ரூபாய் காசு போட்டு விடுமா? எதுக்குப்பா உடனே 10,000 ரூபாய்? உடனே என்ன? எனக்கு வேணும். வாடகை கட்டணும்ல, வேலைக்கு போகணும்ல, வேலை தரணும்ல, காசு போட்டு விடுமா? திடீர்னு 10,000 ரூபாய்னா நான் எங்கப்பா போவேன்? காசு போட்டு விடுமா? போன வாரம் தானப்பா 10,000 ரூபாய் போட்டேன். சொல்லிட்டு சாவடிக்காத, காசு போட்டு விடுமா? ஹலோ தம்பி, ஊர் தலைவர் பேசணும்பா. சொல்லுங்கண்ணே. தம்பி, அம்மா தூக்கு போட்டு இறந்துட்டாங்கப்பா. அம்மா? அம்மா இறந்துருச்சுப்பா. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு? நைட்டு கடன் கேட்க போயிருப்போம் போல. அவங்க அவமானப்படுத்திட்டாங்க. நாங்க முடியாம தூக்கு போட்டு. அம்மா 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 இன்னும் உயிரோட தான் இருக்கண்ணா. என்னடா பாண்டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இன்னும் முடிக்கலையா? ஏய், அவன் முடிக்கணும் 10 வருஷம் ஆகும் மச்சி. 10 12 உன்னத்தான்டா. எவ்வளவு அரியரு மச்சான்? எவ்வளவு அரியனே தெரியல மச்சான். பாரு, பேக்கு மாதிரி உட்காந்துருக்கான்டா. டேய், அது யாரு? குருவம்மாவா கருவம்மாவா? இருக்காளா ஓடி போயிட்டாளா? நீ பாக்குறத பார்த்தா ஓடி போயிட்டா போல. உன்னை படிக்க வச்சதுக்கு உங்க அம்மா தூக்கு போட்டு சாவலாம்டா. டேய், தண்ணி அடிக்க போமா? இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு. போமா போமாடா. என்னடா பாண்டி ட்ரீட் எல்லாம் வைக்கிறான்? பணக்காரன் ஆயிட்டானோ பாரு. வா 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 வா. உன் செலவுல நீ ஒர்க் ஆகணும்னு இருக்கு. வெரி குட். தண்ணி அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். போடா போடா டேய். இவன் கூப்பிட்டான்னு போறோமே, ட்ரீட் வைப்பானா? போய் தான் பாப்போம். நம்பி போலாமாடா? சும்மா டேய் பாண்டி, நீ குடிக்கலையா? அவனுக்கு வேணாம்னா என்கிட்ட குடுறா. டேய் டேய் புர்ரா. பாத்துறா டேய் பாத்துறா. வாமா. ஏய் 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 யாரு? அப்பவே சொன்னேன். டேய் மச்சி, என்னடா? குட் நைட் குட் நைட். குட் நைட் குட் நைட். தூங்கு. என்ன மச்சான் பண்ற? போட்டோ. வாடா வா. ஏய் மச்சான்,
வாஷில குடிச்சாதான் நல்லா கேக்கு ஏறுதுங்க. கண்டிப்பா நம்ம எவ்வளவு நாள் குடிச்சிருக்கோம், எவ்வளவு கேக்கு வந்ததுலடா. ஆமா பாஜா இருக்கிற வீடியோ எடுக்கலையா மச்சி? பாண்டே, சரக்கு வாங்கி கொடுத்த தெய்வமே, வா 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 வா. என்னடா என்னடா ரொம்ப அழகா இருக்கு. என்னடா பண்ற? என்னடா பண்ற? எங்க அம்மாவை கொண்டுட்டீங்களா? சாவுடா சாவுடா. நானும் வந்துட்டேன் மாமா.